ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ஆனால் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த டொமேட்டோ பப்பு செஞ்சு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்குங்க. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ பப்பு அப்படிங்கிறதுனால நான் டொமேட்டோ அதிகமாக சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 தக்காளியை நீங்கள் வந்து நீல வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவு வந்து வெந்து வந்துடும். இப்போ இதை வந்து நல்லா நீங்கள் மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷர் இருந்தால் இந்த மாதிரி ஸ்மேஷர் வச்சு நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பருப்பு மத்து வச்சு நல்லா ஃபைனாக நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் 2 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையெல்லாம் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதும் இதில் பெருங்காயத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. பெருங்காயத்தூள் சேர்க்கும் பொழுது நல்லா வறுபட்டதும் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுடுங்க. இப்போ கைப்பிடி அளவு பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா ஒரு முறை வறுத்து விட்டுடுங்க. நல்லா இந்த அளவு வறுத்ததும் இதில் வந்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்க இந்த பருப்பை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை நீங்கள் கலந்து விட்டுடுங்க. இப்போ தேவையான அளவு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. நல்லா பருப்பு வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வரணும். இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்து கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நீங்கள் கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த ஸ்டேஜ் கொதித்து வருது இல்லைங்களா, இப்போ நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. நமக்கு இது வந்து மேலே அந்த நுரக்கட்டி வருது பாருங்கள், இந்த பருப்பில் அந்த நுரக்கட்டி வராமல் நல்லா இது போல் கொதித்து வரணும். நல்லா தளன்னு கொதிக்குது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் நீங்கள் வேணும்னா நீங்கள் இதில் தாளிப்பு போட்டுக்கலாம். நான் வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை இது 3 மட்டும் தாளித்து மறுபடியும் இதில் நான் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடான சாதத்தோடு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்குங்க. மேலே 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இது கூட அப்பளம், இல்லாட்டி கீரை பொரியல், இல்லாட்டி வத்தல், உருளைக்கிழங்கு ஃப்ரை, இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.